என்ன குழம்புன்னு காமிங்க தெரியாதோ? இது வந்து எங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன இதுன்னா, இன்னைக்கு சப்பாத்தி போட்டோம். சப்பாத்தி போட்டோமே, அந்த சப்பாத்தி போட்டோம். சப்பாத்திக்கு குருமா வைக்கணும்ல. நேற்று வச்ச கடலை குழம்பு இருக்குல்ல, அது குருமா தானே விளையாட்டோம். சப்பாத்தி இன்னைக்கு போட்டது. இந்த கடலை குழம்பு நேற்று வச்ச கடலை குழம்பு காலையில் தானே வச்சேன். சொல்ல வேண்டியதுண்ணே. காலையில்னா மணி எத்தனை? மணி 12 ஆகுது. ஓ, அது நேற்று வச்ச குழம்பு தானே. நேற்று வச்ச மீன் குழம்பு என்ன மாதிரி உண்மையிலேயே அந்த குழம்பு வந்து சட்டவனா ஒரு டேஸ்ட் வரும். இன்றைக்கி இது எவ்வளோ வரும். இன்றைக்கி சப்பாத்தி பண்ணியிருக்கோம். ஆனால் கடலை குழம்பு நேற்று வச்சோம். கடலை குழம்பு ஏன்னா எல்லாம் குழம்பு எல்லாம் கடலில் ஒரு சத்து இருக்குது. என்ன சொல்லணும்னா கடலில் வந்து இரும்பு சத்து அயன் இருக்குது. நம்ம இது வரைக்கும் அதை சாப்பிடலாம். நமக்கு இந்த இளம் வயசில் நிறைய வருதுன்னா காரணம் வந்து அயன் சத்து கம்மி. அதனால் அப்படி எனக்கு பார்க்கும்போது பார்த்தோம், கடலை குழம்பு வரத்துக்கு ஒரு மாதிரி கடலை குழம்புட்டா இந்த இளநிலை வராதுன்னு படித்தோம். அதனால் கடலை சேர்த்து குழம்பு கடலை குழம்பு வச்சோம். நேற்று சாப்பிட்டோம். இன்றைக்கி அதை சப்பாத்திக்கு டிஷ், சைட் டிஷ்ஷாக மெயின் டிஷ்ஷாக ஏதோ டிஷ்ஷுன்னா என்னன்னு அர்த்தம். எப்படி சாப்பிடுவோம் கட்டி இருக்கும். அந்த இன்னைக்கு போட்ட சப்பாத்திக்கும் நேற்று வச்ச கடலை குழம்புக்கும் காம்பினேஷன் சொல்லும்போது டேஸ்டாக இருக்கு. நேற்று கடலை குழம்பு வச்சுட்டு நல்லா இருக்குன்னா பகல் பூரா பார்த்தோம்னா உடனே காரம் தேவை தான். காரமே தானா, காரம் அதிகமானா பார்த்தோம் உடனே கட்டம் ஏன்டா அதிக சந்திக்க. நேற்று கடலை குழம்பு சாப்பிட்டு பக்கல் நட்டது என்ன சந்திப்போம் பார்ப்போம். பர்சாரதி మీద పడి పర్సారది ஏழை நீ சும்மா இருக்கு. எல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கலாமே. சமையல் கொடுக்கலையோ என்ன? ஒரு சப்பாத்தியில் கொண்ட கடலை வச்சு அப்படி ஆவிட்டு சுருட்டி மொத்தமாக ஒரு வாய் வைக்கிற மாதிரி. அதான் இப்போ அவந்துட்டு அப்படி இல்லை. இல்லை இப்போ நான் சொல்லுவேன், சமையல்னு நான் சொல்லணும். இப்போ முடிச்சிடுவோம். இந்த குழந்தை தோசை இருக்கலாம், ஏதோ குழந்தை இருக்கலாம். கேமராமேன் கோவப்படுவார். இப்போ இந்த மாதிரி வச்சுக்கோமா. இதை பார்க்கும்போது எங்கள் அம்மா வந்து 11 வருஷத்துக்கு துவையல் அது கொஞ்சம் குழம்பு வருஷம் அவங்க கோயிருந்தாங்க. நான் துவையில் நக்கியிருந்தேங்கன்னா தோசை மூலம் நக்கினான். இப்படி தோசை மூலம் தடவி நான் சாப்பிடுவேன். அது ஏன் சாப்பிடுமா?
வாய் வலிக்குமோ? வயிறு நிறைய அது. வாய் தான் வலிக்கும். ப்ராக்கோலி திட்டா பட்ட மாதிரி அந்த கதை எனக்கு தான் வந்துச்சு. வாய் அப்படி செப்பிக்கிட்டலாம். இது 40 சப்பாத்தி கிட்ட சொல்லலாம். நான் மாச்சப்பட்டு நல்லா நிறைய வச்சு சொல்லிட்டேன். மாவு அதான் ஞாயிற்றுக்கிழமை செய்யணும். முதல்ல செஞ்சு நல்லா இது பண்ணி தம்பி முதல்ல கொடுத்தேன். நீ முதல்ல சாப்பிட்டா தெரியுமா? ஃபஸ்ட்டு ரொம்ப சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டா இருந்துச்சுல. நானே சொன்னேன், தம்பி இப்படி இது அவசரமாக செய்கிற வேலை ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் நம்மளுக்கு செலவு பண்ணணும். இந்த தோசை மாதிரிட்டா காடாக இருக்கா என்னப்பா இது செஞ்சிடுமே. சரி நான் விடிய வரைக்கும் சாப்பிட்ருக்கேன். எனக்கு ரொம்ப தெரியல. உனக்கு புறமா இருக்குமா? அதான் பார்க்கணும். முத்த சொல்லுவாங்க நம்ம ஊரில். முத்தா அவன் நேரில் வரைக்கும் தோசை எவன்பா போட முடியுமாங்க. நான் விடிய சாப்பிட்ருக்கேன். உனக்கு பொறுமையாக இருக்கா? இதில் 42 நிமிஷம் தான் இருக்க முடியாது. ஒரு நிமிஷம் வரைஞ்சிருக்கு. அது மாதிரி இல்லை. பக்கம் இது 7 நிமிஷம் ஓடிட்டுருக்கு. அன்றைக்கி வச்சதோட இன்றைக்கி வரைக்கும் கொண்டு கூட நல்லா வெந்திருக்கலாம். இன்னும் எனக்கு தொண்டையில் எரியுது. தொண்டையில் எரிச்சல் குறையிலையே. இப்போ என்ன சொன்னேன்? குழம்பா நல்லா இருந்துச்சு தின்னுட்டேன். நம்மகிட்ட பாட்டு எனக்குள்ள தெரியும். நீ எரிச்சல் இருக்கு. காரம் காரணம் வந்து நம்ம காரணம் தான். ஏலக்காய் அதானே அந்த காரம் தானே. 10 காரம் இல்லையா? 5 ரூபா பட்டைக்கிராம் போடணும். ஆனால் 10 ரூபா பட்டைக்கிராம் அது நிறைய இருந்துச்சா அதை பற்றியோ போட்டேன். இஞ்சி பூண்டு நல்லா நிறைய வச்சு போட்டேன். முள்ளு கிட்டுனா இல்லை வரைக்கும் தின்னு வச்சுவாங்கல்ல. இப்போ காரம் நாங்கள் முடியல பெரிய பார்த்தீங்கன்னா உடமாப்பா. நம்ம வீடியோ பார்த்து ஒரு லேடிஸ் கேமரா என்னையா அவங்க போட்டு குறுன்னு பார்த்தேன். வீடியோ கேமரா பாருன்னு சொல்லுவேன். பேசிவிட்டு எனக்கு அந்த ஆளை பார்க்க மாட்டோம்ல கேமரா பார்த்தேன். வாக்கில் வச்சு சமைச்சிக்கிட்டு கேமரா பார்த்துக்கிட்டு இருப்போம்ல. ஏசி விட்டு ஒரு லேடி என்னையா குறுன்னு என்னையே பார்த்துக்கிட்டு கேட்டு விட்டு நம்ம கேமரா பார்த்தா அப்புறம் தெரியும். அவன் பைக்கு பார்த்து சாப்பிட்றேன். பை விடுவாங்க. வாங்க நீ பார்க்க சாப்பிட்ட வீடியோ பார்த்தாச்சுன்னா என்ன குறுக்குன்னு பார்க்க என்ன வந்துட்டுலாம் அவங்கள குழம்பு அப்படியே ஊற்று நிறையா. அப்போ தான் அதில் ஊறும்.
கடுமையான காரம். இது குருமா இல்லை, குருமா இல்லை, நேற்று வச்ச குழம்பு. சொல்லுங்க, என்ன குழம்பு? சன்னா மசாலா. எனக்கு தெரியல. சொல்லுங்க, இதான் அதான் இது. கொண்டக்கடலைக்கு சன்னான்னு சொல்லுவாங்க, சன்னா மசாலா. அது மாதிரி தொண்டரோட ஹோட்டல் இருக்கு, அந்த ஹோட்டல். வீட்டில் புரோட்டாவும் உண்டு, தோசையும் உண்டு. அதனால புரோட்டா சாப்பிடுவேன், எனக்கு தோசை சாப்பிடுவேன். ஒரு நாள் கேட்டது, புரோட்டாவுக்கு தோசைக்கு சட்னி வேறம்மா, குருமா இது குருமா என்னென்று குருமா வச்சு சாப்பிட்டு பார்த்தேன். பயங்கர டேஸ்ட்டு. அன்றைக்கி நம்ம ஒரு பட்டை வாங்கிட்டு வீடியோ எடுத்து இது பண்ணாமல் அந்த இடத்துல தான் இப்போ ஆள் மாதிரி இருக்கு. அப்புறம் டேஸ்ட்டை கொடுப்பாங்க. தோசையில் சட்னி சாம்பாரோட குருமா வச்சு சாப்பிட்டு பாரு, பயங்கர கொண்டான் இருக்கும். அப்போ அங்கே தான் மொதல் டேஸ்ட்டை பார்த்தேன். தோசைக்கு குருமா வச்சு சாப்பிட்றேன். பசி நைட்டு எளிய உணவு சப்பாத்தி தான் சாப்பிடணும். இல்லை, நைட்டு இட்லி. தமிழோட பாரம்பரியம் இட்லி தான் சாப்பிடணும். இட்லி அப்படின்னா அது எந்த ஆயிலும் மிக்ஸ் ஆகலை, ஆவியில் வேக வச்சதுனால டின்னருக்கு இட்லி தான் சாப்பிடணும். சரி, இட்லியை கண்டுபிடிச்சது யார்? சொல்லுங்க. இத்தாலியில் தான் இப்படி கண்டுபிடிச்சாங்க. அவங்களாம் இத்தாலின்னு சொல்லி இட்லி ஆகிட்டு. இட்லியை கண்டுபிடிச்சி இத்தாலின்னு எடுத்து. அதனால் அதுக்கு இட்லி. வேணா ஒரு மணி நேரம் கழிச்சு நான் சாப்பிட்றேன். அப்போ வீடியோ முடிச்சுக்கிடுவோம். என்னாச்சு? வீடியோ முடிச்சிடுவோம். ஏன் ரொம்ப முடியல, அப்படிலாம் முடியாதுப்பா. முடியலன்னு சொன்னா முடியல. சரி.